நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். The whole thing around you may be negative, chaotic, but if you can stand with the word of God, if you can align yourself with the word of God, if you can declare the word of God, or அல்லேலூயா சொல்லுவோமா, நீ விசுவாசித்து அறிக்கை பண்றது கர்த்தர் உனக்கு செய்வார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு மோசேஸ் சொன்னார், அப்படியே நடக்கும். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. Isaiah 25 1 8 வரைக்கும் 1 8 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நோக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். பெரிய குழப்பம், வெளி வர முடியாத கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள், brokenness, despair, no hope, no future, மிஞ்சினது எல்லாம் அடிமைத்தனமும் ஏமாற்றமும், இப்படி இருக்கக்கூடிய இஸ்ரவேலினுடைய ஜனங்களுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்கள் மத்தியில் பேசின வார்த்தைகள் தான் இந்த 25ல் பார்க்குறோம். ஐசியாவில் கொஞ்சம் சாப்டர்ஸ் வாசிக்கணும்னா முன்னாடி பின்னாலாம் it will declare lot of condemnations upon many people. அந்த சமயத்தில் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆக்கினியை சொன்னாலும் அடிமையாய் போன தம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவர் சொல்கிற டிக்ளரேஷன்ஸ், பிளெஸிங்ஸை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் என்ன மெயினாக பார்க்குறோன்னா, எவ்வளோ குழப்பங்கள், போராட்டங்கள், புரோக்கன்னஸுக்கு நடுவில் தேவன் ஒரு உயிர்ப்பிப்பை கொடுக்கிறார். எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ ஆண்டவர் ஒரு நியூ பிகினிங் அவளுக்கு ஆரம்பித்து கொடுக்கிறார். லைஃப் அவ்வளோதான் எல்லாரும் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது மறு உருவாக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ தான் இந்த வசனத்தில் எப்படி போட்டிருக்குது, பெருவெள்ளத்தை போல இந்த மதில்களை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல சத்துருக்கள் எழும்பி வரும் பொழுது ஆண்டவர் அங்கே நின்று உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். ஆமென். மியான்மரில் நடந்த இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அதோடைய தாக்கமாக பக்கத்தில் இருக்க நிறைய நாடுகளில் அந்த earthquake was felt. One thing is, ஒரு பில்டிங் 10 floor பில்டிங் தரமட்டமாயிடுச்சு, ரெஸ்கியூ பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நேற்றுக்கு நான் நியூஸில் பார்த்தேன். ஐ மீன், இதெல்லாம் பயங்கரங்களை கொண்டு வருகிற சம்பவங்கள். சில கண்ட்ரீஸில் ஓவர்ஃப்ளோ ஆகிடு விடாதபடிக்கு நிறைய இடத்துல மதில்களை கட்டி வச்சுருப்பாங்க. இந்த பயங்கரமான சம்பவங்களில் கொலை நடுங்க வைக்கக்கூடிய சம்பவங்களில் ஒன்று என்னென்னா, இந்த அப்ரோர் ஆகிற வேவ், பயங்கரமாக எழும்பி வருகிற அந்த அலைகள் மதில மோதி அடிக்கிற சத்தம், ஒவ்வொரு பேங்கிங் ஆஃப் த வாட்டருக்கும் உள்ள என்ன தோணும்னா, நிற்குமா நிற்காதா, இது உடஞ்சிருமா, தண்ணி உள்ளே வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு உங்களை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் பெருவெள்ளங்கள் மதில மோதி அடிக்கிற ஒரு காரியம். இட் வில் டெரரைஸ் யூ. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இட் இஸ் எக்ஸாக்ட்லி அட் தட் பாயிண்ட் இன் டைம் நீ டெரரைஸ் ஆகும் பொழுது, புரோக்கன்னஸ்குள்ளே போகும்போது, டெஸ்பேரில் இருக்கும்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு என்னவா இருக்க போகிறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி வசனத்தில் டிக்ளேர்
டிக்ளேர் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உன் கண்ணீரை துடைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி 3வது வசனத்தை வாசிக்கிறோம், ஆண்டவர் செய்கிற செய்கைகளினால பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். இதுக்கு முன்னாடி தேவன் யார் என்று அறியாதவர்கள் கூட இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்தும்படி வந்து நிற்பார்கள் என்று இங்க வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. போடப்பட்டுட்டே ஒவ்வொரு பிளெஸிங்கா டிக்ளேர் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உன்னை அடிமைப்படுத்தின ஜனங்கள் உன்னை சேவிக்கும்படி நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் அப்படியே மாற்றிக்கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு கூட யூ மே பி இன் a situation similar to that. என்ன எதிர்பார்க்கறதுன்னு தெரியல, ஹோப்லெஸ்ஸாக இருக்கும், புரோக்கனாக இருக்கிறோம், டெஸ்பேரில் இருக்கிறோம், உழைக்கிறோம், ஆனால் என்ன பலனாகிறது என்று தெரியல. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தை இதுதான். இந்த நம்பிக்கையற்ற குழப்பமான சூழ்நிலைக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். கையை ஒருத்தர் ராமன் சொல்லுவாமா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இந்த நாளில் ஆண்டவர் உண்டாக்க போகிறார். இந்த மார்னிங் இஸ் அ மார்னிங் ஆஃப் ஹோப். ஹல்லேலூயா. இந்த காலை நம்பிக்கையின் ஒரு காலையாக இருக்குது. இன்னைக்கு நான் உங்களோட பேசுற ஆண்டோட வார்த்தையினுடைய தலைப்பு என்னன்னா, சீரல்களை அடங்க பண்ணுவார். The Lord will silence the uproar of many things or many people. Hallelujah. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். வேற வேற இடங்களில் பொல்லாதவருடைய சீரல்களை கர்த்தர் அடக்கின விதங்களை பார்க்கிறோம். அதுல ஒரு 2-3 காரியத்தை சிந்தித்து நம்மள ஆண்டவர் எப்படி அதுக்கு பயன்படுத்த போறான்னு சொல்லி இந்த காலையில நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு உங்க வசனங்களை திருப்புங்களேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கலாம். இதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்றேன். இப்போ எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஆராதனை செய்ய போகிறோம் என்று சொல்லி எல்லாம் வர்றாங்க, பொன்னுடைமைகள்லாம் கேட்டு வாங்கிட்டு they are marching and they are out. இப்போ பார்வோனுக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டோமே, நமக்கு இனி யார் அடிமையா இருப்பா, இவங்களெல்லாம் திரும்பி பிடிக்கணும்னு சொல்லிட்டு துரத்திட்டு போறாங்க. இப்போ பாருங்க, தேவ திட்டம் இவங்க வாழ்க்கையில நிறைவேறி அஹெடா மூவ் ஆகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு அங்க ஒரு பெரிய எதிர்ப்பு இந்த பார்வோனால வருகிறத பார்க்கணும். இப்ப பார்வோன் என்ன சொல்றாரு சொல்றான்றதை இங்க பார்க்க போறோம். அப்பொழுது பார்வோன், யாத்திராகமம் 14:3, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து என்ன சொல்றான்னா, அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நிறைய பேசுறாரு. இந்த வசனத்துல நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. இந்த சீரல் எப்படிப்பட்ட சீரல் அப்படின்னா, அடிமைத்தனத்தை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாம உங்களை திருப்பியும் அங்கே பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு சீரல். இந்த uproar of the enemy அப்படின்னா, he wants you captivated at all time. He wants you to be a captive at all times. ஆண்டவர் உங்களை இந்த கேப்டிவிட்டியிலிருந்து விடுவிக்க என்ன செஞ்சாலும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி இவன் எப்படி விடுவிக்கப்படுவான் என்று பார்ப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எழும்புகிறவன் தான் இந்த முதல் சீரல், the first uproar of the enemy. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது, சில பாவங்களை விட்டு வெளியே வந்திருப்போம், அவனுக்கு பொறுக்காது, இவன் எப்படி டெலிவரன்ஸ் ஆயிடுறான்னு பார்க்கலாம், இந்த சாபம் எப்படி இந்த குடும்பத்திலிருந்து நீங்குதுன்னு பார்த்துடலாம், இந்த வியாதி தலைமுறையா இருக்குது எப்படி இவனோட சந்ததியை தொடாமல் போகுதுன்னு பார்க்கலாம். ஐ வில் ஃபைட்ன்றதான் எனிமியோடைய அப்ரோர். அவனை திரும்பியும் அடிமையா வைக்கணும். 430 வருஷம் அவங்க அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு 1000 வருஷம் இருந்தாலும் எனக்கு அது பத்தாது. they have to be slaves all their lives. அதுதான் சத்ருவனுடைய கோரம், சத்ருவனுடைய தாக்கம். அதுதான் அவனுடைய அந்த uproar of the enemy. அதான் they have to be my slaves. என்னுடைய மென்டாலிட்டிக்கு, நான் அவனுக்கு கொடுக்கிற மாம்சீகமான எண்ணங்களுக்கு திங்க் பண்ணி பாருங்களேன். உங்களில் யாராவது இப்படி திடீரென்று அதுபோல பல நாட்கள் அடிமைப்பட்டிருந்து வெளியே வந்த அந்த எண்ணங்களுக்கு திரும்பியும் ஈர்க்கப்படுறீங்கன்னா, யூ காட் டு பி அவேர். ஹல்லேலூயா. பாவமான உறவுகளோ, பாவமான எண்ணங்களோ, பழைய மனுஷ சுவாபங்கள், மூர்க்கங்கள், கோபங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், இப்படி என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும், if you are being drawn again to the captivity, if you are being drawn again to the same prison from where you have been delivered, you got to really be alert. ஏனா சத்ரு அவன் சீறி எழும்புகிறான், இவனை திரும்பியும் அடிமைப்படுத்தணும்னு. அல்லேலூயா. திரும்பியும் அடிமைப்படுத்தணும்னு. ஆனா அந்த நேரத்தில் உன்
அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கிற உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ல மோசஸ்க்கு நடந்ததை பார்க்கலாம். மோசே அங்க போய் நிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க வழக்கம் போல முறுமுறுத்து, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை தைரியமா அங்க நின்று சொல்லுகிறார். என்னன்னா, நீங்க பயப்படாதிருங்க, நீங்கள் நின்று கொன்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசஸ் டிக்ளேர் பண்றது பார்க்கிறோம். இல்ல அழகு என்னன்னா, கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியாது, எப்படி செய்ய போறாருன்னு மோசஸ்க்கு தெரியாது. ஏன்னா நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் போய் அவர் ஜெபமே பண்றாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா அவன் மனசுல இந்த விசுவாசம் வைராக்கியம் எழும்பி நின்று சொல்றாரு, கர்த்தர் இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறார். இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள ஈர்க்கப்பட போகிற திரும்பவும் அந்த ஃபாலன்னஸ்க்குள்ள இஃப் யூ ஆர் பீங் drawn, captivated, God wants all of the church here to listen and understand one thing. You got to say, the Lord is going to do something for me. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து என்ன வருது? நான் என்ன செய்வேன் அப்படின்னு வருதா, இல்ல கர்த்தர் ஏதோ செய்வார் அப்படி வருதா? உங்க வாயிலிருந்து என்ன வருது? அவனுக்கும் அதே பிரேத கூலி தான். அன்னைக்கு செங்கடல் திறக்கலன்னா along with all people Moses is also perishing. பட் ஆனால் அவர் நின்று பேசுறாரு. அங்க இருக்க 2 லட்சம் பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தா, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருத்தனுக்கு ஒரு மைண்ட் செட் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஒருத்தன் நிமித்தமா ஒரு டெலிவரன்ஸ். அல்லேலூயா. The whole thing around you may be negative, chaotic, but if you can stand with the word of God, if you can align yourself with the word of God, if you can declare the word of God, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, நீ விசுவாசித்து அறிக்கை பண்றது கர்த்தர் உனக்கு செய்வார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு மோசஸ் சொன்னார், அப்படியே நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்க தான் நான் உங்கள்ட்ட சொல்ல வரேன். இப்போ இவ்வளோ பெரிய டெலிவரன்ஸ் உண்டு பண்றதுக்கு மோசஸ் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் மோசஸை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னிடத்தில் முறையிடுவானேன், நீ போய் கையை நீட்டு கோலை உயர்த்து கடலை பிளந்துரு அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் சொல்லி அனுப்புறார். ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் மினிஸ்ட்ரி ஆரம்பித்த காலத்துலேருந்து இதை சொல்லிட்டு இருக்கிறேன், இன்றைக்கும் காலையில் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா, நம்ம லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ வரணும்னா, நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் வரணும்னா, ஆண்டவருக்கு தேவையானது நம்ம மட்டும்தான். அல்லேலூயா. God wants us. God is exactly wanting you and me. If you are looking for a deliverance, if you want a prosperous life, if you want a successful life, if you want God to do something in your life, if you want God to bless you and increase you and make you successful, I tell you, the first requirement for God is you being available for God. ஒரு பெரிய ப்ராஃபிட் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு மைட்டி ஹேண்டோட கரம் உங்க உன்னை டெலிவரன்ஸ் பண்ணும், எல்லாமே நடக்கும். அந்தந்த டைம்ல கர்த்தர் செய்வார். ஆனா நீங்க அவைலபிளா இல்ல, நீ விசுவாசித்து நிக்கல, நீ கர்த்தரோட அலைனாய் நிக்கலன்னா யார் எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாது. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்குவாங்க. என்னன்னா, யூ ஆர் த மிரக்கிள் ஃபார் யுவர் லைஃப். ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்களேன். இதை தான் அப்போலேருந்து சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். யூ ஆர் த மிரக்கிள் ஃபார் யுவர் லைஃப். ஃபார் சம்திங் டு ஹேப்பன் இன் யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப், காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ. ஃபார் யுவர் ஹவுஸ் டு பி பில்ட், காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ. ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி டு எக்ஸ்பேண்ட், காட் வாண்ட்ஸ் யூ. யூ ஆர் த மிரக்கிள் ஃபார் யுவர் லைஃப். நீ அவைலபிளாக இருந்து பாரு, நீ அறிக்கை செய்கிறவனா விசுவாசத்தை நின்று பாருங்க, மற்றது எல்லாவற்றையும் காட் வில் மேக் இட் அலைன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு மோசஸ் அவைலபிளாக இருந்தாரு, மோசஸையே பயன்படுத்தி, எல்லாம் சொல்லுங்க, மோசஸையே பயன்படுத்தி, எல்லாம் சொல்லுங்க, என்னையே பயன்படுத்தி, நம்மை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு டெலிவரன்ஸ் கர்த்தர் கொடுப்பாரு. இன்னைக்கு உங்களை அடிமையாக்க யார் வந்திருந்தாலும், உன்னை அடிமையாக்க எது எழும்பி இருந்தாலும், பழைய மனுஷ சுவாபங்கள், பழைய வாழ்க்கையின் முறைகள், அந்த கடன்காரன், அந்த தோற்று போனவன், இவன் ஒரு வியாதிக்காரன் அப்படின்ற பழைய பட்டங்கள் எது உன்னை திரும்பியும் டிரா பண்ணிட்டு இருக்கோ, உங்களையே பயன்படுத்தி கர்த்தர் அதை பிரேக் பண்ண வைப்பார். He used Moses to fight the Pharaoh. He will use you to fight the Pharaohs. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சீரலை அவர் அடங்க பண்ணினார். எப்படி மோசஸ் ஒருத்தர் எழும்பி நின்றார், கையை உயர்த்தினார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனுக்காக செங்கடலை திறந்தார். செங்கடல் வழியா இஸ்ரவேலை நடக்க பண்ணார். அதே செங்கடல்ல பார்வோன சேனைகளை கர்த்தர் அழுத்தி போட்டார். இன்னைக்கு சொல்றேன், உன்னை நான் வாழ விட மாட்டேன்,
உன்னை நான் சக்சஸ்ஃபுல்லாக விட மாட்டேன், நீ எழும்ப முடியாது, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சீருகிற பலவானை அடக்கும் ஆற்றல் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. அந்த அடக்கிற வேலையை உங்களையும் என்னையும் கொண்டு தான் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு அவைலபிளா இருப்பீங்க? அல்லேலூயா. Seeking prayer assistance is good. Calling up friends for prayer, your pastor for prayer, all that is good. நான் எதையுமே குறை சொல்ல. But have you aligned with God? Have you aligned with God? How is your faith? Faith check பண்ணி பாருங்க. What are you declaring? Declaration கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குது? ஃபெய்த் ஓடிட்டு இருக்கா? திங்க் பண்ணி பாருங்க. நான் சொல்ல, நீங்கள் அலைன் ஆகி நின்று மட்டும் பாருங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. முதல்ல சீருகிற ஆண்டவர் அடக்குகிற அப்ரோர் என்னன்னா, அவன் உன்னை பழைய வாழ்க்கைக்குள்ள இழுக்கிற அந்த அப்ரோர். ரெண்டாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நம்ம வசனங்களை திருப்பலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம். 19:2 வாசிக்கலாம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். கான்டெக்ஸ்ட் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரிய மலை மேலே நின்று டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போது எலியாவினுடைய வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணி வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை இறக்குகிறார். ஆமென். அதற்கு ஒத்த சம்பவம் அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கப்புறமும் இல்லை. வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை வர பண்ணினார். அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் ஒரு பெரிய ரிவைவல் தேசத்தில் வருது. யாரை பின்பற்றுறதுன்னு தெரியாம சோரம் போன இஸ்ரவேல் ஜனங்க வைராக்கியமா நின்று சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்றாங்க. அல்லேலூயா. பாகாலினுடைய எல்லா தீர்க்கதரிசிகளும் வெட்டி கொல்லப்படுறாங்க. ஒரு ரிவைவல் வருது, ஒரு கிளென்சிங் ஆஃப் த நேஷன் வருது. ஆனா அன்னைக்கே இந்த தேவ மனுஷனுக்கு ஒரு த்ரெட் வருது. நீ இப்படி செய்ததுனால நாளைக்கு உன் தலையை நான் வாங்காம விடுவதில்லைன்னு சொல்லி ஆள் அனுப்பி சொன்ன உடனே இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியா இருக்கிற இந்த எலியா பயந்து போய் அந்த தேசத்தை விட்டு ஓடி போகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது அப்ரோர், ரெண்டாவது சீரல் எப்படிப்பட்ட சீரல் என்றா, தேவன் சொன்ன தேவ திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது அது நிமித்தமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவனுடைய சீரல். சிம்பிளா சொல்றேன், புரிகிற மாதிரி. சில நேரங்களில் சாட்சி சொன்னீங்கன்னா, சாட்சி சொன்னதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்த மாதிரியே இருக்கும். நேத்தி கூட ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நான் அது இப்படி நான் சாட்சி சொன்னேன், அடுத்த நாளே எனக்கு இந்த பிரச்சனை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப்லேயே நடந்திருக்கலாம். அன்னியோட நான் சாட்சி சொல்கிறதே நிறுத்திட்டேன் பாஸ்டர் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது பிசாசுடைய ஒரு தந்திரம். அப்படி பார்த்தா ஊழியம் செய்கிறாங்களாம் ஊழியமே செய்ய முடியாது. எவ்ரி டே எவ்ரி மினிஸ்ட்ரி இஸ் அ சேலஞ்ச் தான். நான் ஜோம் பண்ணாத வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் பாஸ்டர். என்னைக்கு ஜோம் பண்ண ஆரம்பிச்சனும் அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி கதறி அழுத நண்பர்கள்லாம் உண்டு. நான் பாட்டுக்கு நல்லா தானே இருந்தேன். நான் ப்ரே பண்ண ஆரம்பித்த உடனே தான் அந்த பிரச்சனை. இந்த பாஸ்டர் பேச்சை கேட்டு நாங்கள் வேறு ஃபேமிலியாக ஜோம் பண்ண ஆரம்பித்தா அது வரைக்கும் நடந்து வந்தது கூட, அது வரைக்கும் வந்த ஃபைனான்ஸ் கூட இப்போ வர மாட்டேங்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? நீங்கள் எழும்புனீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும். நீ ஃபெய்த்ஃபுல்லாக ஜெபிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு சத்துருக்கு தெரியும். ஹல்லேலூயா. யூ ஆல் கெட் மீ? யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? He knows what will happen once you rise up. Once you go on your knees, once you start praying, once the word touches you, once the word brings revival in your heart, உடனே சத்துருவுடைய திட்டம் என்னன்னா, அவன் சீறி எழும்பி தேவ திட்டத்தை தொடர முடியாதபடிக்கு தடுக்கிற அவனுடைய சீரல்கள். எதற்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு என்னென்னமோ விதங்களில் ஊழியம் செய்திருந்தாலும் அதை விட்டு பின்வாங்கி வந்திருப்பாங்க. ஒரு காலத்தில் சண்டே ஸ்கூல் எடுத்தேன், இப்போ எடுக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் ஜெப ஊழியத்தை செஞ்சேன், இப்போ நான் செய்யறது இல்லை.
ஒரு காலத்துல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்தேன், இப்ப செய்யறதில்ல. ஒரு காலத்துல தேசங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், இந்த நாட்களில் செய்யறதில்ல. நிறைய பேரோட லைஃப்ல ஏன் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு தாக்குதல், அதை பயந்து எதுக்கு நமக்கு இந்த வம்பு, நம்ம பாட்டுக்கு இருப்போம். இதுதான் சத்துருடைய தந்திரமே. இந்த எலியா என்பவனை ஆண்டவர் பயன்படுத்தி என்னென்னமோ செய்ய திட்டமா இருந்தார். ஆனா ஒரே ஒரு த்ரெட் ஃபார் ஹிஸ் லைஃப், கம்ப்ளீட்டா எல்லாவற்றையும் ஊற்றி மூட போயிடுச்சு. ஆனா நான் திரும்பியும் சொல்றேன், அங்க மோசஸை பயன்படுத்தின ஆண்டவர் இங்க இதே எலியாவை தான் பயன்படுத்துறாரு அந்த சத்ருவை மேற்கொள்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. திரும்பியும் சொல்றேன், பி அவைலபிள் ஃபார் காட். ஹி டிட் நாட் ரன் அவே ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஹி ஜஸ்ட் ரன் அவே ஃப்ரம் அ சிட்டி. ஹி ஸ்டில் சாட் த லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவருடைய கண்டிஷன்ல இன்னும் எக்ஸ்ட்ராவே சொல்லலாம், காட் சாட் திஸ் மேன் ஆஃப் காட். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே இஸ்ரவேல் அப்படியே நடந்தது. அவர் சொல்றாரு, இந்த இடத்தை இப்படி நடக்கும். ஹல்லேலூயா. நாபோத்தினுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், நாபோத்துடைய தோட்டத்தில். ஆமென். ஆகாபுடைய அந்த பிளட் வந்து நாபோத்துடைய தோட்டத்தில் நீ அதை தானே அபகரிச்ச. God is going to bring his condemnation upon you. இயேசபேலை குறித்து அவருடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று அவன் வைராக்கியமா நின்று சொல்லிட்டு போறான். நான் சொல்றேன், எந்த எனிமியை உன்னை டிஃபீட் பண்ண எழும்னா அந்த எனிமியை உங்களை வச்சேதான் திருப்பி ஆண்டவர் முறியடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது சிக்னஸோ, ப்ரைடோ, ஜெலசியோ, உனக்கு விரோதமான மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லி சூனியங்கள், நான் சொல்றேன் வேற யாரும் வேணாம். You and God make the majority. When you are aligned with God, when you are one with God, when you are standing on the word of God, உனக்கு வேண்டியதை அவர் செய்வார். அதனால தான் டேவிட் இப்படி சொல்றார், எனக்கு அனுகூலமாய் கர்த்தர் இருந்தார். என் ஆபத்து நாட்களில் எனக்கு அனுகூலமாய். I am trusting the Lord. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் God does. இன்னொரு இடத்துல இப்படி சொல்றாரு, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார். Not only God is my helper, he has created people around me to be my helpers. ஒரு ஆமென் சொல்லுவோமா? I tell you, if you are aligned with God, if you are one with God, when you stand on the word of God, when your words are right, நான் சொல்றேன், everything will align for the God's purposes in your life. ஒரு ஆமென் மட்டும் தைரியமா சொல்றேன். இந்த எலியா துரத்தப்பட்டு அப்படியே பயந்து ஓடின எலியா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம அந்த ஆல்நைட் ப்ரேயர் அப்போ தியானிச்சோம் அந்த வார்த்தை. எலியா வந்து ஆண்டோட்ட போய் பயங்கரமாக புலம்புறாரு. சொல்கிறாரு, பாருங்க, நான் கர்த்தருக்காக வெறும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உங்களுடைய பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் மீதியாக இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று எலியா வந்து அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்கிறாரு. இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆச்சா ஓச்சான்னு வந்து சொல்கிறாரு. 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, அப்படியாப்பா, இப்படியெல்லாம் நடந்துச்சா, நீ கவலைப்படாத, அப்படிலாம் எதுவுமே சொல்ல. நீ தமஸ்குன் வழியாய் திரும்ப போ. நீ தமஸ்குன் வழியாய் திரும்ப போயிட்டு ஆசகேலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு, யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எலிசாவை தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு. எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு தான் ஆண்டவர் பெருசா வச்சு செய்வார். என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு போதும், என்னால் முடியல அப்படின்னா அதோட பெரிய அசைன்மெண்ட்டோட வருவார். பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் நடக்கும். ஐயோ என்னை விட்டுருங்க சாமி, தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு மட்டும் போய் நின்றாதீங்க. ஏன்னா அதோட பெரிய அசைன்மெண்ட்டாக கொடுப்பார். இது நடந்தது நமக்கும் நடக்கும், நிறையா நடந்திருக்குது, எனக்கு உங்களுக்கும் நடக்கும். அவர் வந்து சொல்கிறார், இல்லை இதோட உன் அசைன்மெண்ட் முடியல. அது எனக்கு என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, அவன் சொன்ன எதை பற்றியுமே அவர் ரிப்ளையே பண்ணல. பாருங்களேன், அவன் சொல்கிற கன்சர்ன், ஒருத்தன் உயிரை விட்டு அழுறானே, அது ஏதாவது பதில் சொல்லலை, அதெல்லாம் அவருக்கு பொறுப்பே இல்லை. அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நான் சொல்கிறது நீ இசை போயிட்டே. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? அண்ட் எலைஜா ரோஸ் அப் அண்ட் ஹீ டிஃபீட்டட். கடைசியில் நடந்தது, வேற ஒரு ராஜா வந்து கேப்சர் பண்ணிடுறான். அந்த ஏசபேல் வந்து பெரிய ரூஃப்லேருந்து கீழே தள்ளி விட்டு இறந்து போகிறா. எல்லாரும் பட்டணத்துக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் இந்த ராஜா மனசு கேட்காம சொல்கிறான், அவள் ஒரு ராஜகுமாரத்தி, அவளை போய் அடக்கம் பண்ணுங்கள்னு போய் வந்து பார்த்தா அவள் எலும்புகள் மட்டும்தான் மீதி இருந்துச்சு, எல்லாவற்றையுமே நாய்கள் தின்னு போட்டது. வாட் அது என்ன சொல்றது? அந்த பரிதாபத்தை விட தேவ வார்த்தையுடைய ஆக்ரோஷம் பாருங்க. யாரை கர்த்தர் பயன்படுத்தினார்? யாருடைய தலையை வாங்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள தான் பயன்படுத்தினார். எனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுறான் பாஸ்டர், பில்லி சூன்யம் பண்ணுறான் பாஸ்டர், எனக்கு வேணும்னே வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு என்னை பிளான் பண்ணி தூக்க பிளான் பண்ணுறாங்க பாஸ்டர்,
மொட்டை கடுதாசியல் தான் பாஸ்டர். எனக்கு பின்னாடி இமெயில்ஸும் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டுமா பறக்குது பாஸ்டர். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவனுடைய திட்டங்கள் ஒன்றும் வாய்க்காது. ஆனால் இன்றைக்கும் ஒரு ஸ்டெப் உங்கள் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சொல்கிறேன். காட் வில் யூஸ் யூ. கையை வைத்து ராமன் சொல்லுங்கள். காட் வில் யூஸ் மீ, அல்லேலூயா, டு டிஃபீட் பீப்புள் லைக் ஜெசபெல்ஸ். To overcome the problems created by Jezebels, God is not going to send any other rescuer, redeemer. He is going to be a redeemer and he will use you. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது சீரல் எப்படிப்பட்ட சீரல்னா, தேவ திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த முடியாதபடி அந்த ஊழியத்தை செய்ய, அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்ய, அந்த ஃபேமிலி மினிஸ்ட்ரியில் இன்வால்வ்டாக இருக்க, அந்த ப்ரேயர் மினிஸ்ட்ரியில் இருக்க, அந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்ய, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்து பண்ண, வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் இன்னும் நல்லா எழும்ப, அந்த ஊழியங்கள்லாம் ஈடுபட முடியாதபடி, குடும்பத்தை ஜெபத்தில் நடத்த முடியாதபடி எதையாவது பண்ணி உங்களை திரும்பியும் உடக்க நினைக்கிறான் பாருங்க. கர்த்தர் உங்களை இன்றைக்கு எழுப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் முழுவதும் பார்த்தாலும், நம்ம உலகம் முழுவதும் பார்த்தாலும், ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா அவருக்கு ஒருத்தர் மட்டும் போதும். இன்னைக்கு காலையில் இந்த சபையில் நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி, உங்கள் கம்யூனிட்டி, உங்கள் சர்ச் எல்லாத்தையுமே கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பி அவைலபிள். அல்லேலூயா. மூன்றாவது பெரிய சீரல் என்னன்னா, ஆண்டவர் கொடுக்கிற அந்த பிளெஸட்னஸ்க்குள்ளே போக முடியாதபடிக்கு உங்களை தடுக்கும்படி எழும்புகிற சீரல்கள். எருசலேமினுடைய அலங்குகள் எல்லாம் பால்பட்டு கிடக்கிறது அப்படின்னு செய்தி வந்தோன்னே நெகேமியாய் துக்கித்து உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டோடைய திட்டங்களின்படி அந்த அலங்கத்தை கட்ட முற்படும் பொழுது, அப்பொழுதுதான் சன்பல்லாத், தொபியா போன்ற ஆட்கள் அந்த அப்படியே நின்று, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகி இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மையை விசாரிக்க ஒருத்தன் வந்தான், அதுதான் அவனுக்கு பிரச்சனை. நீ புரோக்கனாவே இரு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நீ அடிமையாவே இரு, பிரச்சனை இல்லை. நீ ஓட்ட வீட்டிலேயே இரு, பிரச்சனை இல்லை. நீ எப்பவும் கடன்காரனாவே இருந்துட்டு பிரச்சனை இல்லை. சர்வைவல் மோட்ல, ப்ராஸ்பரிட்டிக்கு இல்லை, சர்வைவ். இன்னைக்கும் நாளைக்கும் சர்வைவ் ஆனா போதும், இந்த மாசம் கடந்துட்டா போதும். சர்வைவல் மோட்லயே இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உன் நலத்தை விசாரிக்க ஆண்டவர் ஏதாவது செஞ்சுட்டாருன்னா, உன் வீட்டை கட்ட, உன் ப்ராஸ்பரிட்டியை உண்டு பண்ண, உன் கடன்களை மாற்ற, உன் கற்பத்தை திறக்க, உன் வியாதியை மாற்ற கர்த்தர் ஏதாவது செஞ்சுட்டார்னா, அது பொறுக்காத ஒரு எனிமியின் கூட்டம் எழும்பும் பாரு. அவன் நின்று சொல்லுவான், எப்படி நடக்கிறதுன்னு பார்க்குறேன். கட்டிடுவானா? இது நடந்துருமா? ஒரு நரி நடந்து போனா கூட விழுந்துராதா? we will do our best to stop ன்னு சொல்லி கங்கணம் கட்டி எழும்புவான். அங்கேயும் நான் சொல்றேன், அதே மோசஸ் மாதிரி, அதே எலைஜா மாதிரி இங்கேயும் கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? அதே நெகேமியாவை தான் பயன்படுத்தினார். உன்னுடைய காட் கிவன் ப்ராஸ்பரிட்டிக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. உன் வீடு கட்டப்பட்டிருக்க கூடாது, உனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துடக்கூடாது, உன் ஸ்பிரிட் ஃபீல்டு லைஃப்ல இன்னும் கொஞ்சம் அனலா மாறி ஆவிக்குரிய வரங்களில் நீ வளர்ந்துடக்கூடாது, உன் ஊழியம் பெருசாகிடக்கூடாது. எப்படியாவது ஸ்டாப் பண்ணுவேன். உன்னுடைய பழைய ஐடென்டிட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்குது. யூ காட் டு பி அ பெக்கர், யூ காட் டு பி அ பாப்பர். Hallelujah. That is what the devil wants, but the Lord has come to exactly break that. ஒரு ஆமென். அதை உடைக்குதானே இயேசுவே வந்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் செய்கிற அந்த செயலுக்கு விரோதமாய் சீறி எழும்புகிற இந்த மனுஷன். ஆனா அதே நெகேமியா, இத பியூட்டி பாருங்க. இங்க ஒருத்தன் கொக்கரித்து கத்திட்டு இருக்கிறான், அங்க வேலை நடக்குது. இங்க நெகேமியாவை தீர்த்து கட்டுறதுக்கு அசாசின்ஸ் ரெடி பண்றான். நெகேமியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுறார். அவன் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கிறான். இந்த ஜனங்களை எப்படியா ஸ்டாப் பண்ணணும், ஜன கூட்டத்தை வர வச்சு ராத்திரியோட ராத்திரியா போர் செய்து ஸ்டாப் பண்ணணும்னு எழும்புறாங்க. இங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற, அவர்களும் போர் செய்ய ரெடி ஆயிட்டு ஒரு கையில் ஆயுதத்தை பிடிச்சிருந்தாலும் ஒரு கையில் வேலை செஞ்சு வேலை நடந்துட்டே இருக்குது. யூ ரியலி வாண்டட் டு ஸ்டாப் காட்ஸ் ஒர்க் அண்ட் த காட்ஸ் ஒர்க் cannot be stopped. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யூ வாண்டட் டு ஸ்டாப் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன், இட் இஸ் நாட் ஏபிள் டு, யூ கான்ட் ஈவன் ட்ரை டூயிங் தட். ஹல்லேலூயா. இங்கே உடைக்க ட்ரை பண்றான், அங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. முடியாதுன்னு சொல்றான், ஆண்டவர் முடிச்சு காட்டி இருக்கிறாரு. நரி ஏறி போனா விழுந்துரும் சொன்னா அது ஊரே பார்த்து அதிசயப்படும்படி அலங்கம் நடந்தது. முடியாது என்று சொன்னதை 52 நாட்களில் கர்த்தர் முடித்தார். யாரை பயன்படுத்தினார்? அதே நெகேமியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்க வாழ்க்கையை கட்ட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே சொல்லுங்க. அதையும் நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர். இப்படி இஸ்ரவேலை டேஷ் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்க இஸ்ரவேலா இல்லையா? கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது பாஸ்டர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
Romans 8:28. All things work together for good unto them that are called by God and those who love God. நீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த சபையிலே கிப்சன் மட்டும்தான் அழைக்கப்பட்ட பாத்திரம் போல. அழைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? Do you love the Lord? பரவாயில்ல, இதுக்காவது உஷாரா பதில் சொல்லிட்டீங்க. Do you love the Lord? Yes. Romans 8:28 ரெண்டு கண்டிஷன் தான் சொல்லுது. You have to be called, கால் பண்ணியிருக்கோம். You have to love the Lord.